பண்றோம். அப்ப அந்த அட்டெண்ட் பண்ற கோர்ஸ் வந்து வேல்யூவா இல்ல, அவங்க கிட்ட அந்த பொட்டன்ஷியலே இல்ல, அவங்க கிட்ட கத்துக்கிறப்போ நீங்களுமே ஷைன் ஆக முடியாது. புரியுதுங்களா? சோ அதனாலதான் உங்ககிட்ட நான் தெளிவா சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸா பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் ஒரு சோப்பு முழுசா எப்படி செய்யறது, அதுல என்ன கலக்கிறது, என்ன கலக்க கூடாது, எப்ப ஆஃப் பண்ணணும், எப்ப ஆட பிடிக்கும், எப்போ கலர் சேஞ்ச் ஆகும், வெயில் காலத்துல எப்படி இருக்கும், மழை காலத்துல எப்படி இருக்கும், வாசனை எந்த நேரத்துல ஊத்தணும், எவ்வளவு நாள் வரைக்கும். ஏன் மத்த பெரிய பெரிய கமர்ஷியலா விற்கக்கூடிய சோப்ல எல்லாம் பாருங்க, சோப்பு லாஸ்டா தீர்ற வரைக்கும் வாசனை இருக்கும். ஹெர்பல் சோப்ல ஏன் வாசனை இல்ல? அதுவே நம்ம கிட்ட ஹெர்பல் சோப்பு வாங்கி பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் வாசனை இருக்கும். அதை எப்ப ஊத்தணும், எப்படி ஊத்தணும், ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணுங்கிறத A to Z, செஞ்ச பாத்திரத்தை என்ன செய்யணும், முதற்கொண்டு செஞ்ச கரண்டியை என்ன செய்யணும், சோப்பு கவரை பேக் பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், பேக் பண்ணதுக்கு அப்புறம் கொரியர் போறப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிற A to Z நம்ம வந்து சொல்லி கொடுக்கறதுனால தான் தொடர்ந்து இவ்வளவு பேர் வந்து நம்மள ட்ரஸ்ட் பண்ணி கிளாஸ் கத்துக்கிட்டதும் இல்லாம அடுத்தடுத்த கோர்ஸுமே நம்மள வந்து கத்துக்க சொல்றாங்க. சோ நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்வேன், சோப் மேக்கிங் கிளாஸ் கத்துக்க போறீங்கன்னா அவங்களுடைய முன்னாடி போஸ்ட் எல்லாமே போய் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க.